பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாலி பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் புதன்கிழமை எவ்வளோ காலங்களாக தேவ பாதத்துல என்னுடைய பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபித்ததுண்டு. அதே குறிப்பிட்ட இந்த நாளிலே அந்த வாரத்தோடு தேவன் கொடுத்த தரிசனத்தோடு வெளிப்பாடுகளோடு உங்களை எல்லோரையும் நான் பார்ப்பதிலையும் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து ஜெபிப்பதிலையும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வாலி பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கட்டும் என்று கர்த்தரை நான் வாஞ்சியோடு கூட கர்த்தரிடத்தில் கேட்கிறேன். இந்த நேரத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவரை நமது கண்களுக்கு முன்னாடி வைத்து இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தா, லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. அல்லேலூயா. இந்த நாளில் எங்களோடு பேசும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளோடு பேசும். கர்த்தருக்காக காத்திருக்கிற, புது பலன் அடைந்து கழுகு கொப்பான இளமையோடு காண்டா மிருகத்துக்குத்த பலத்தோடு விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தரது அனுக்கிரகம் உங்களுக்கு தேவை. இந்த தலைப்புல தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வாலிப பிராயம் என்பது இளவயதும் வாலிபமும் மாயை என்று வேதம் சொல்லுது. சாய்ந்து போகும் நிழலை போல அது மறைந்து விடும். இந்த உங்களுடைய பிரஷியஸ் நாட்களாகி இருக்கிற இந்த வாலிப வயதுல ஒன்று தெரிய வேண்டிய சத்தியம் என்ன? தேவனது அனுக்கிரகம் தேவை. இந்த தலைப்புல தான் நம்ம தேவ வார்த்தைகளை பார்க்க போகிறோம்.
பிரசங்கி 3:9 முதல் 14. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியார். தேவனது அனுக்கிரகம் எதற்காக வேண்டும்? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற நீங்க அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அனுபவிக்கிறவர்களா காணப்படுகிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, இது ஒரு தொல்லை. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் கிடையாது, குறைவாய் சேர்த்தவனுக்கு அதிகமானது ஒன்று கிடையாது. அவனவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, காலையில போங்க, மன்னாவை பொறுக்கி கொள்ளுங்க, அவரவருடைய வீடுகளில இருக்கும் நபர்களுக்கு தக்கதாக பொறுக்கி கொள்ளுங்க. சனிக்கிழமை போங்க, 2 மடங்கு ஆயத்த நாள் அன்றைக்கு போய் 2 மடங்கு உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க வெளியே போனீங்கன்னா, இல்ல ஓய்வு நாள்ல வெளியே போனீங்கன்னா அங்க மன்னா இருக்காது என்று சொல்லி. ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவைக்கு அதிகமாகவே எடுத்து வச்சாங்களா? அது என்ன ஆனது? நாச்சம் பிடித்து புழு பூத்து அது சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றது அல்லாத நிலைமையில மாறினது. இன்னைக்கு கூட வாலிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பாருங்க ஒரு வேகம் காணப்படுது. ஆனா அது விவேகமா இருந்தா ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். வருத்தப்பட்டு ஒருத்தன் ஒண்டியா இருக்கிறான், உடனாடியும் இல்லை. ஆனா எதற்கு இத்தனை சம்பாதிக்கிறோம்? எவ்வளவு நம்முடைய முயற்சிகள், நம்முடைய எனர்ஜி எல்லாம் ஏன் இந்த பலனை எல்லாம் போடுகிறோம் என்று நினைக்கிறதுக்கு அவனுக்கு அந்த ஒரு ஞானம் இல்லை என்று வேதம் சொல்லுது. அப்போ அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். அப்படி இருக்கும்போது மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாத கிரியைகள், தேவனது கிரியைகளை இன்று அந்த நிலைமையில கிரகித்துக் கொள்ள முடியாத நிலைமையில இருந்து கொண்டு ஒரே மிகுதியாய் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதுல தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். அனுக்கிரக காலம், இதுவே அனுக்கிரக காலம் என்று ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அனுக்கிரக காலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஒரு மேன்மையும் இல்லை என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. நீங்க பாருங்க, வாலிய பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள அவரது வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதின் மூலம், அவரை பாடி துதிப்பதின் மூலம், கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல வைராக்கியம் பாராட்டுவதன் மூலம் எவைகளை எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி அதை அப்புறப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த அளவு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பாவத்தோடு ஒரு மனிதன் வாழும் வரைக்கும் மகிழ்ச்சி இருக்காது. பாவ உலகத்தை நோக்கி பார்க்கும் போது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுது. சமாதானம் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு வசனம் சொல்றத பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள், அவரது வசனத்துக்குள். இந்த உலகத்துல எவைகளை வேணும்னாலும் அனுபவிக்க முடியும், ஆனா எல்லாம் உங்களுக்கு தகுதியாயிராது. இன்னைக்கு ஆகாத இடத்துல கால்கள் வைக்கும் போது, ஆகாத நண்பர்களுடைய சகவாசத்துல இருக்கும் போது உடைய மகிழ்ச்சி எல்லாம் பறிக்கப்பட்டு போயிரும். வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் இல்லை. மனுஷர் புசித்து குடித்து சகல பிரயாசங்களையும் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவும் அது நிலைக்கும், என்றென்றைக்கும் நிலைக்கும். அதனோட ஒன்று கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அப்ப இதுல நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது போல, மனுஷருக்கு மேன்மையானது என்ன? தேவன் அனுக்கிரகம் கொடுத்தாதான் அதை கூட சாப்பிட முடியும். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்கள் பெருகுவார்கள், அதுக்கு உடையவர்களோ கண்களின் மாத்திரம் பார்த்து
அதை அனுபவிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள்னு பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு தேவனது அனுக்கிரகத்தை எனக்கு தார். நீங்க ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கர்த்தரது அனுக்கிரகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணாவிட்டா நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் எப்படிப்பட்டது? அது வீணானது. அனுக்கிரகத்தை நீர் எனக்கு தார், அனுபவிக்க கிருபையை தார் என்று சொல்லி நாம் கேட்கும் போது தேவன் அந்த காரியத்தை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 49:8 சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அப்போ அனுக்கிரக காலம் என்று ஒன்று உண்டு. அனுக்கிரக காலம், அது வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். நாள் ஒன்று வரும், அனுக்கிரக காலம் என்று ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு நீங்க தேடி அலைகிற காரியங்கள், சாலமோன் பாருங்க, எதையாவது அவர் தேடி அலைந்தாரா? சின்ன வயசுலயே ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியோடு காணப்பட்டார். தனக்கு கொடுத்த பொறுப்புகளை பார்க்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எப்படி செய்வேன் சொல்லி ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்ததுனால்தான் ஆண்டவர் கேட்கும் போது, உனக்கு நீ விரும்புகிறதை எனக்கு இடத்துல கேள் அப்படின்னு சொல்லும் போது உடனேயே தெளிவாக தன் விருப்பத்தை சொல்ல முடிந்தது. ஏன்னா பெரிய பதவி எனக்கும் தகுதி இல்லை, நான் சிறியவனாய் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய போஸ்டிங் கொடுத்திருக்கிறாங்க, இதுக்கு எனக்கு தகுதி இல்ல, கர்த்தாவே ஞானத்தை தாருன்னு சொல்லி கேட்கும் போது பாருங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தேவன். அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் சித்தப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, வசனத்தை வைத்து 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 நீங்கள் அதை கிளைம் பண்ணி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அத்தனையும் கூட்டி கொடுப்பார். இன்னைக்கு வாலி பிள்ளைகள் செய்யற ஒரு தவறு என்ன? எதெல்லாம் அவர் கூட்டி கொடுக்கிறாரோ அதை தேடி போறாங்களே தவிர ஆண்டவர் அங்கே கர்த்தரை தேடுவதில் கோட்டை விட்டுறாங்க. அது நிமித்தம் பாருங்க, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசுவை விட்டு நம்மை பிரித்து விடுகிற பாவங்களை சிக்கி இருக்கும் போது, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில பிசாசு தனது ஆளுகையை வைத்து வாலிப பிள்ளைகளுக்கு வியாதிகளை கொடுத்து, விக்கனங்களை கொடுத்து, தோல்விகளை கொடுத்து, சரீர பலவீனங்களை கொடுத்து, எதிராக எழும்புகிற அநேக ஜனங்களை கொண்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? செடியானது, அந்த கொடியானது செடியிலே இணைந்திருக்க வேண்டும். கொடி தன்னால நிக்க முடியாது, அது செடியோடு இணைந்து அந்த கொடி படர்ந்து வளரும் போதுதான் அது என்ன செய்யும்? அந்த செடியிலுக்கு எப்படி ஒரு ஆரோக்கிய புஷ்டியமா இருக்குதோ அத்தனை சாரமும் அந்த கொடியில அதுல பூ பூத்து காய்த்து கனி தரும். இன்றைக்கு நீங்க அப்படி யாக்கோபு கீழே வேர்பற்றி பூத்து காய்த்து பலன் தந்து உலகத்தை பலனால் நிரப்பப்படும் நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது போல, இன்று உங்களுடைய பூத்து குலுங்கி காய்த்து கனி தர வேண்டிய வாழ்நாளை இன்றைக்கு எந்த விதங்களெல்லாம் நீங்க இழந்து போயிருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல வாழ வைத்திருக்கிற கர்த்தர், உங்களை படைத்த கர்த்தர், உங்களை தமது சாயலை அருமையாய் படைத்திருக்கிற கர்த்தரை விட்டு அவருக்கு முகத்தை காண்பிக்காதபடி, அவர் முகத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு இன்று ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த ஓட்டம், இதன் விளைவு என்ன? யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய கொஞ்சம் உத்தமம் சண்டையோடு கூடிய 2 கைப்பிடி அளவு சாப்பாடை விட அமெரிக்கையோடு, அமைதலோடு, மன சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு சாப்பிடுகிற சில துணிக்கைகள் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது? கர்த்தர் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அநேகம் வழிகள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த ஆனந்த தைல அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருந்தது. என்னையும் நிரப்பும் ஆண்டவரே,
எப்படி இயேசு கிறிஸ்து மேல் அந்த ஆனந்த தைல அபிஷேகம் இருந்தது? அவர் பாவத்தை வெறுத்தது நிமித்தம், பரிசுத்தத்தை நாடினது நிமித்தம், உலகத்தை வெறுத்தது நிமித்தம், உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வாழ்ந்ததின் நிமித்தம், பிதாவோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டது நிமித்தம், மாயான காரியத்துக்கு தங்களை விலக்கி தன்னை விலக்கி காத்தது நிமித்தம், பிதாவாகிய தேவன் நசராகிய இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிறைத்திருந்தார். இன்னைக்கு வாலி பிள்ளைகளுடைய சந்தோஷம் எங்க நீங்க பறி கொடுத்துட்டீங்க? இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா டிவில சீரியல்ல பல சினிமாக்களையும் டிராமாக்களையும் பார்த்து அதனோடு சேர்ந்து தங்களுடைய உணர்வுகளை கரைப்படுத்தி கொண்டு ஒண்ணு அழுவாங்க, இல்ல சந்தோஷமா இருக்க நினைப்பாங்க, இல்லைன்னா பாவ சந்தோஷத்தை தேடி அவருடைய கண்கள், அவருடைய சிந்தனை, அவருடைய இருதயம் எல்லாம் கவர்ந்து இழுக்கப்பட்டு கடைசியில சாத்தான் விரிச்சு உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த கண்ணீரை உங்களுடைய கால்கள் அகப்பட தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற நாளிலே நான் உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் அவைகளை நீ மிதித்து நசுக்கி ஜெயம் எடுக்க வேண்டும். அவைகளோடு என்ன செய்யக்கூடாது? உன்னுடைய இருதயத்தை அவைகள் மீது வைக்க கூடாது. நிலையில்லாத இந்த உலக காரியங்கள் மீது உன் இருதயத்தை வைக்கவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 24:5 ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது தானாக பலன் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு பலவீனத்தை உணர்றீங்க, எதிர்மறையான வார்த்தைகளை பேசி இது என்னால் ஆகாது என்று சொல்லுகிறீங்க. ஆனா பாருங்க, அந்த விதவையான அந்த தீர்க்கதரிசியின் மனைவி கூட கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினா. உன் கையில என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய். அதை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து உன் கையில் உள்ள பாத்திரங்களிலே ஊற்று ஊற்று ஊற்று. அது போதாது என்று சொல்லும் போது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா வீடுகள்ல இருக்க பாத்திரங்களை எடுத்து வைத்து கொண்டு ஊற்று. அது நிரம்பின உடனே போய் சொல்றாங்க, நிரம்பிருச்சு, என்ன செய்யணும்? விற்று உன்னுடைய கடலெல்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழுன்னு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த நாளில அவர்களுக்கே அந்த மரித்து போன தீர்க்கதரிசியின் மனைவிக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வாழ வைக்க முடியுமானா? கடைசி மாவு, கடைசி எண்ணெய் அது குறைந்து போனா நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லும் போது முதல் அடையை எனக்காக பண்ணி கொண்டு வா, அதற்கு பிற்பாடு நீயும் உன் குமாரனும் சாப்பிட முடியும் என்று சொன்ன போது கீழ்ப்படிந்த அந்த மகள், அந்த விதவை, சாரிபாத் விதவை ஆசீர்வதிக்கப்பட்டாங்களே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள்? இல்லாமல் போகும் பொருள் மீது உங்கள் கண்களை அலைய விடுவான் ஏன் என்று வேதம் கேட்கிறது. இன்றைக்கு எனக்கு என்ன மேன்மை இருக்கிறது? கையில நல்ல திறமையை தேவன் கொடுக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அந்த ஆரோக்கியம் பறிக்கப்பட்டவர்களாய் சின்ன வயசுலயே எவ்வளவு வியாதிகள், பாழாக்கும் வியாதிகள், அதற்கான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு டயட்ல இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட கர்த்தர் சமூகத்துல வரும்போது கழுகு கொப்பான இளமையும் காண்டா மிருகத்துக்கு பலனையும் மான்களின் கால்களை போல மோசே 120 வயதுல கண்கள் ஒளிமயா மங்காமல் இருந்தது போன்ற பிரகாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். மலை நாட்டை நான் இப்பொழுதும் போய் நான் சுதந்திரிப்பேன் என்கிற அந்த விசுவாச அறிக்கை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுக, உபாகமம் 7:16 முதல் 26 உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். அப்ப அனுக்கிரக காலத்திலே அந்த குறிப்பிட்ட காலத்தின் நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானா எதிரியான சாத்தானை அவனது சகலவற்றையும் அழித்து விட வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும். அவைகளுக்கு இரக்கம் செய்யக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கு, உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாயிருக்கும். சில நேரத்துல இப்போ கடைசி காலங்களா இருக்கிறதுனால வாலிய பிள்ளைகள் எல்லாம் உண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாய் போய் நீங்க செய்கிற ஒரு சில அறியாமையின் காரியங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் விசனத்தோடு உங்களுடைய வாழ்க்கை விட்டு விலகி போக வேண்டி இருக்கும். இன்றைக்கு ரட்சணை நாள்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று சொல்லிக் கொள்வாயானால். இத்தனை பெரிய கூட்டம் இயேசு இல்லாத கூட்டமா இருக்கு, நீதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு, நியாயமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. இவர்கள் நடுவுல நான் எப்படி நிலை நிற்க முடியும் என்று நீ சொல்வாயானா, இது என்னால் கூடாது என்று நீ சொல்வாயானா, கர்த்தருக்காய் வேறு பெரிது நான் வாழ முடியாது என்று நீ சொல்வாயானா, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். யோசித்து பார். பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்த அற்புதங்கள், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், உன் தேவனாய் கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையும் ஓங்கிய புயம் நன்றாய் நினைத்து பார்த்தீனா உனக்கு தெரியும் எத்தனை பெரிய தேவன் உன்னோடு இருந்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு புத்தி, அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கண்கள் எவைகளினால குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம யோசித்து பார்க்கணும். எதினால என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது? ஏன் குருடாக்கப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால, வசனங்களை வெறுக்கிறதுனால, அந்த உங்க கையில இருக்கிற வேத புத்தகத்தை திறந்து வாசிக்காததுனால. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்கிற தேவனே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அழித்து விடுன்னு சொல்லுகிற காரியத்தை அழிச்சிடு, அவைகளோடு நீ சம்பந்தம் கலக்காதே, அதுல ஒன்றையாகிலும் நீ விட்டு வைக்காதே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ என்னுடைய வல்லமை யோசித்து பாரு, ஏன் புயத்தை நீ யோசித்து பாரு. உன்னால முடியுமா முடியாதா என்பது தெரியும். ஜனம் பெருத்த ஜாதி, பெரிய காரியமா தான் பிசாசு கொண்டு வருவான். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே அவன் தன்னை எக்ஸால்ட் பண்ணி அப்படி பெருமையாய் பெரியதாய் காண்பிப்பான். ஆனா என்னை அவைகளுக்கு மேலாக நீ பெரியவராய் நோக்கும் போது, நான் செய்த நன்மைகளை தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளுக்கு பயப்படாதே, பயப்படாமல் இருப்பாய். நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்வார். அப்ப இன்றைக்கு 20ஆம் வசனம் சொல்லுது, நீ மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாய் கர்த்தர் குளவிகளை அனுப்புவார். நீங்க பேசாவிட்டு அந்த கல்லுகள் பேசும் சொல்லி இருக்கிறார். நீ வெளியே வரலன்னா தூதன் அனுப்புவோம், கரத்தை பிடிச்சு லோத்துவின் குடும்பத்தை போல இழுத்து கொண்டு வெளியே விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் குளவிகளை அனுப்புவேன், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நாளை பிள்ளைகளுக்காக பெற்றோர் வடிக்கிற கண்ணீர், ஆவிக்குரிய தாய் தகப்பன் வடிக்கிற கண்ணீர், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வடிக்கின்ற கண்ணீர், உங்களுடைய ஒவ்வொரு தவறுகளும் அவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி சிலுவையில அறைந்து முள்முடியை சூட்டி விழாவிலே குத்தி இப்படி உங்களுடைய பாவங்கள் அவரை பாதிக்கும் போது, அப்பொழுதும் அந்த ரத்தம் சொட்ட இருக்கிற நிலைமையோடு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காகத்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறார். உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக, உங்களை அவரது அன்பிற்கு கொண்டு வரும்படியாக, நீங்கள் அவரை பற்றி அறிகிற அறிவிற்குள் வரும்படியாக கர்த்தர் இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் மனம் மாறலாம், நாம் மாறி போகலாம், மரத்துக்கு மரம் தாவுகிற ஒரு பச்சந்தியை போல, குரங்கு கூட்டத்தை போல வாழ நினைக்கலாம். ஆனா கர்த்தர் மனம் மாறுகிற தேவன் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அந்த ஜாதிகளை அவர் உங்களுக்குள் இருக்கிறவர் யார்? வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான தேவன். அந்த ஜாதிகளை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நான் உனக்கு சொன்னதை மட்டும் செஞ்சு அப்பிரயோஜனமான வேலைக்காரி நான் அமர்ந்துரு, எனக்கு காத்துரு, நித்த என்னை தேடு,
ஒவ்வொரு நாளும் எனது ஆலோசனைகளை கேட்டதன்படி நட என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. அப்போ நீ எல்லாம் முற்றிலுமாய் அந்த ஜனங்களை நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாய கர்த்தர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மற்றும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீ அவர்களை சங்கரித்து தீரும் மட்டும் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீங்க ஜெயம் பெற வேண்டிய பிள்ளைகள், ஜெயத்தின் அபிஷேகத்தை பெற வேண்டிய பிள்ளைகள். தோல்வி அடைந்து நீங்கள் ஒருவேளை வெளியரங்கமாக அநேக பாவங்களை இல்ல மறைமுகமாக பூட்டப்பட்ட அறைக்கதவுகளுக்குள் தவறு செய்து பூனை குறுகி உங்களை வாழ்த்துகிற பிரச்சனைகள் நடுவில் இருப்பதை விட கர்த்தராகிய ஆண்டவருடைய துணையோடு கூட அவர் ஒப்பு கொடுத்து இதை மிதித்து போடு, இந்த பாவத்தை மிதித்து விடு, இந்த சாபத்துக்கு ஏதுவான கிரியை மிதித்து விடு, இந்த மனுஷ சத்துருக்களுடைய சூழ்ச்சியிலிருந்து வெளியே வா, அந்த கண்ணிகளை விட்டு வெளியே வா, பிரிந்து வா, இரத்த பிரியரோடு மாம்ச பெருந்தண்ணிக்காரரோடு நீ சேராதே, ஐக்கியத்தை விட்டு நீ வெளியே வா என்று கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார். இதுதான் அனுக்கிரக காலம், இன்றுதான் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனையா உங்களை நேசிக்கிறார் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய், அவைகளால் நீ சிக்கிக் கொள்ளாதபடி வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாதே, எடுத்துக்கொள்ளாதே, கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருவருப்பானது சாபத்துக்குள்ளானது உன் வீட்டுக்கு கொண்டு போகாத, சீ என்று சொல்லி முற்றிலும் வெறுத்து விடு. அது சாபத்திற்குள்ளானது. நீயும் ஆசீர்வாதத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில கூட வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் பிள்ளைகளை பார்த்து திருமணம் முடிஞ்சு ஒருவேளை ஒரு சில பிள்ளைகளை, சின்ன குழந்தைகளை வைத்து நிற்கலாம். உடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஆசீர்வாதமான காலங்கள் இருக்க நீங்களாக சிக்கி கொண்டிருக்கிற அந்த குழிகள், வலைகள், கண்ணிகள் இவைகள் வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாள்ல கூட உங்கள் மீது அன்பு வைத்து உங்களை வாழ வைக்க வேண்டும். தீர்க்காயுசோடு நல்ல ஆரோக்கியத்தோடு கர்த்தருக்காக ஜீவிக்க வைக்க வேண்டும். உங்கள் கரங்களின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடத்தக்கதாக எல்லாருக்கும் முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு ஏன் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாம ஒன்னையுமே சாதிக்க முடியாது. நிற்பதும் நிர்மூலமாகாதும் கர்த்தருடைய கிருபை. 1000-10,000 அம்புகள் சூழ இருக்க, சத்துருக்கள் இடைவிடாது உங்களுக்கு எதிராக நின்றிருக்க, உங்களை அறியாதபடி கர்த்தராகிய தேவன் உங்கள் மேல வைத்த பிரியத்தினால் அநேக கண்ணிகள், வலைகள், குழிகளுக்கு உங்களை தப்புவித்து இருக்க நீங்க அந்த வெளியே வந்து நின்று கொண்டு இது ஏதோ ஒன்று என்று மலைத்து போகாதபடி, அந்த கிருபையின் தேவனை உதாசீனப்படுத்தாதபடி இன்று அவரிடத்துல வந்து அவரை அண்டிக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை காண முடியும். ஜெபம் பண்ணலாம். எங்களுடைய கருத்துல ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இளம் வாலிப வயதுல உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, திருமணம் முடிந்து சில பேர் குடும்பத்தோடு வாழுகிறாங்க. அநேகர் ஆண்டவரை பிரிந்து போன குடும்பங்களா, டைவர்ஸ் வாங்கின நிலைமையில, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நிலைமையில, வேலைகள் இல்லாத நிலைமையில, சம்பள உயர்வுகள் இல்லாத நிலைமையில, எடுக்கிற காரியங்கள் அநேகம் தோற்று போன நிலைமையில கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அவர்களை பாவங்களை நீர் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, துணிகரங்களை மன்னித்து இன்று ஒரு நல்ல உணர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, தாவீதிற்கு பெற்றுக்கொண்ட அந்த உணர்வு தகப்பனே அவர்களுக்கு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். சங்கீதம் 51 அழுது அழுது புலம்பின பாவ அறிக்கை உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து வருவதாக. அவர்களுக்கு பாவங்கள் கழுவப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். இந்த ஆண்டவரே, நீர் மனம் இறங்குவீராக.
மனம் இறங்கும். எதையெல்லாம் அனுபவிக்க முடியாம திகைத்து நின்று கொண்டு பிரிந்த குடும்பங்களாய் கோர்ட்டு கேசு வழக்கு வாது என்று அலைந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒரு விஷயம் அவருடைய குற்றங்களை மன்னியும். உங்க உதவி இல்லாம தாங்கள் வாழவே முடியாது என்று இன்னைக்கு அறிந்து கொண்டிருக்காங்களே, ஏசப்பாவுடைய வாழ்க்கையின் சிறுமையை மாற்றுவீராக. உங்க கிருபை அவளை விட்டு விலகாதிருப்பதாக. ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்குவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான வல்லமைகள் அதிசயங்களை மறுபடியும் ஒரு விசையா இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்க செய்வீராக. அவளோடு போராடுகிற வியாதி விக்னங்களை தேடியும் காணாதபடி அழித்து நிர்மூலமாக்குவீராக. நீர் மிதித்து ஜெயம் எடுத்த அந்த பிசாசின் கிரியைகளை உம்மோடு இணைந்து நசுக்கி ஜெயம் எடுக்கும்படி கிருபை தருவீராக. இதை நான் செய்யும் நாளிலே அவர்கள் உன் கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சொன்னீரே, அப்படி ஒவ்வொருவரையும் பலசாலிகளாய் மாற்றும். உம்மோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படி உதவி செய்யும். உம்மை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உள்ளத்துல இன்று அசைவாடுவீராக. அன்பினால் அவர்களை வெல்லுவீராக, ஜெயித்து விடுவீராக. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதும் இந்த வாலிப நாட்களிலே தேவன் என் மீது வைத்திருக்கிற கடமை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக வாழ பலப்படுத்துவீராக. உங்க கரத்துல எடுத்து பயன்படுத்துவீராக. அவளுக்குள்ளாக இருக்கிற தாளந்துகள், திறமைகள் ஆண்டவரே அப்பா எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கும்படி இந்த நாளிலே தொடர்ந்து இடைப்படுவீராக. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நன்மையாகிலும் குறைந்து போனதே என்று கண் கலங்காதபடி வானத்தையும் பூமியும் காண்கின்ற யாவையும் வார்த்தையினால் படைத்த தேவன் ஆசீர்வதிப்பீராக. கடுகு விதையளவு விசுவாசத்தை கொடுத்து அதை பெருக பண்ணுவீராக. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். நீங்க மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.